Last topic of this unit, supplementary reader, The First Patient, written by C.V. Burgess. The main characters of this story, totally 8 men and 8 women. Dentist, little girl Dorothea, nurse, and a small boy Maurice. The summary of the story. All are waiting for the dentist's arrival. Woman 5 spends her time by showing her photographs to others who are not that much interested to see them. Then enters the nurse. Okay, எல்லாருமே அந்த டென்டிஸ்டோடைய வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. உமன் 5 என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, மற்றவங்ககிட்ட அவங்களுடைய ஃபோட்டோகிராஃப்ஸை ஷோ பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. பட் அதர்ஸ் அந்த ஃபோட்டோஸை பார்க்குறதுக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்டாக இல்லை. அப்போ தான் நர்ஸ் என்டர் ஆகுறாங்க. அந்த டைமில் டொரத்தியா லிட்டில் கேர்ள் ஷீ ஷோட் ஹர் அன்வில்லிங்னஸ் டு see the dentist. அவங்க டென்டிஸ்ட்டை பார்க்க அவங்க வில்லிங்காக இல்லை, ரொம்ப பயத்தோடு இருக்காங்க. பட் அவங்க மதர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களே கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. டென்டிஸ்ட் அந்த டென்டிஸ்ட் என்டர் ஆகிறாரு. அண்ட் தென் ஹி கால் த ஃபஸ்ட் பேஷண்ட்டை கூப்பிட்றாரு. த ஃபஸ்ட் பேஷண்ட் இஸ் ஜோ தான் ஃபஸ்ட்டு பேஷண்ட். He entered the surgery and his wife waits outside. ஸோ ஜோ உள்ளே போகிறாரு, அவங்களுடைய ஒய்ஃப் வந்து வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதர்ஸ் ஆர் டாக்கிங் அபவுட் த எஃபிஷியன்சி ஆஃப் த டென்டிஸ்ட். எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, இந்த டென்டிஸ்டோட எஃபிஷியன்சி பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அவர் திறமையானவரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அட் த டைம் உமன் 8 என்டர்ஸ் வித் எ பாய் மௌரிஸ். அப்போ தான் வந்து உமன் 8 வந்து மௌரிஸ் கூட உள்ளே என்டர் ஆகுறாங்க. அந்த பையன் வந்து என்ன பண்ணுறான், he shows his courage in facing the dentist. அவங்க அம்மா என்ன சொல்லி கூப்பிட்டு வராங்கன்னா, டென்டிஸ்ட்டை பார்த்து பயப்படாது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வராங்க. பட் அவன் என்ன பண்ணுறான், எனக்கு பயம் ஒன்றும் இல்லை, நான் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கேன்னு சொல்லி அவனுடைய கரேஜை வந்து என்ன பண்ணுறான், அவன் டிஸ்பிளே பண்ணிகிட்டு இருக்கான். ஓகே, இப்படி போயிட்டு இருக்கும்போது த நர்ஸ் கேம் அவுட் ஃப்ரம் த சர்ஜரி ரூம்ல வெளியே வராங்க. அண்ட் ரீஎன்டர்ஸ் வித் எ லார்ஜ் ஹேமர். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். அப்படியே வெளியே வந்து உள்ளே போகும்போது அவங்க கையில் ஒரு மிகப்பெரிய ஹேமர் கொண்டு போகிறாங்க. Now the people outside have their own imagination about the use of the hammer inside the surgery. வெளியிருந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டென்டிஸ்ட் ஜோவுடைய பல்ல பிடுங்கிறதுக்காக தான் ஹேமர் யூஸ் பண்ணுறாருன்னு அவங்களுடைய ஓன் இமேஜினேஷனில் திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பட் ஜோஸ் ஒய்ஃப் என்ன ப்ரே பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இட் ஷுட் நாட் பி யூஸ்ட் ஆன் ஜோ. இந்த ஹேமரை டென்டிஸ்ட் ஜோக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. Now the sound of hammering is heard and Joe's wife is frightened that it is being used on him. From the surgery room, the sound of the hammering. சர்ஜரி ரூமில் இருந்து அந்த ஹேமர் யூஸ் பண்ணுற சவுண்ட் ரொம்ப ஹெவியாக கேட்குது. ஸோ அதனால் ஜோஸ் ஒய்ஃப் வந்து ரொம்ப ஃப்ரைட்டனாக ரொம்ப பயந்துட்டாங்க. ஜோக்கு தான் இந்த ஹேமர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதர்ஸ் ஆர் ட்ரைங் டு ஸ்பெசிஃபை ஹர். எல்லாருமே அவளை ஸ்பெசிஃபை பண்ண ட்ரை பண்ணுறாங்க. என்ன சொல்லிட்டுனா, சேயிங் தட் த டென்டிஸ்ட் நோஸ் வாட் டு டூ. கண்டிப்பாக ஒரு டென்டிஸ்ட்டுக்கு என்ன செய்கிறாருன்னு தெரியும். ஸோ அதனால் வந்து நீ ஃபீல் பண்ணாத, காமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அதர்ஸ் வந்து அவளையே காமாக வச்சுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அகைன் த நர்ஸ் கேம் அவுட் ஃப்ரம் த சர்ஜரி ரூம் அண்ட் ரீஎன்டர்ஸ் வித் எ பேர் ஆஃப் ப்ளையர்ஸ். இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த பேர் ஆஃப் ப்ளையர்ஸை கொண்டு உள்ளே போகிறாங்க. ஜோஸ் ஒய்ஃப் ஃபீல்ஸ் தட் ஜோ இஸ் சஃபரிங் வித் பெயின் ஃப்ரம் த யூஸ் ஆஃப் ஆல் தீஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இது மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் ஜோக்கு யூஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு நினச்சி ஜோஸ் ஒய்ஃப் ரொம்ப அதிகமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஷி ஸ்டார்டட் வீப்பிங், அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அதர்ஸ் ஆர் காமிங் ஹர். எல்லாரும் அவளை காம் பண்ணிகிட்ருக்காங்க, கூல் பண்ணிகிட்ருக்காங்க. நவ் எ மெட்டாலிக் ஸ்க்ரீச் இஸ் ஹர்ட். இப்போ அந்த ஃப்ரம் சர்ஜரி ரூம்லேருந்து ஒரு மெட்டாலிக் சவுண்டு, அந்த பிளையர்ஸ் யூஸ் பண்ணுற சவுண்டு ரொம்ப ஹெவியாக கேட்குது. அகைன் ஜோஸ் ஒய்ஃப் இஸ் ஸ்டார்டட் டு க்ரை. மறுபடியும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நர்ஸ் ஃபஸ்ட்டு வெளியே வந்து ஹேமர் கொண்டு போனாங்க. அந்த நெக்ஸ்ட் வந்து பேரா பிளையர்ஸ் கொண்டு போகிறாங்க. நெக்ஸ்ட் மறுபடியும் வெளியே வந்து அகைன் உள்ளே கொண்டு போகும்போது ஒரு ஹேட்ஷா கொண்டு போகிறாங்க, ஒரு அறம் கொண்டு போகிறாங்க. ஓகேவா, இது எல்லாரும் பார்த்து அங்கே இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மீன் டைம் 2 லிட்டில் சில்ட்ரன் ஆர் ஃபைட்டிங் ஃபார் எ மேகசீன். அந்த 2 பசங்களும் டொரத்தியாவும் மௌரிஸும் வந்து அங்கே இருக்கிற மேகசின்ஸ்க்காக ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய அம்மா என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ஃபெசிஃபை பண்ணி அவங்க பிளேஸில் உட்கார வைக்கிறாங்க. ஓகேவா, அகைன் த மெட்டாலிக் ஸ்க்ரீச் இஸ் ஹர்ட் அண்ட் த பாய் இஸ் அஃப்ரைட் டு கோ டு த சர்ஜரி.
ஸோ அந்த அகைன் இந்த சர்ஜரி ரூம் வந்து அந்த மெட்டாலிக் சவுண்ட் நல்லா அறக்கிற சவுண்ட் அதிகமாக கேட்குது. ஸோ அந்த பையன் என்ன பண்ணுறான், அந்த சர்ஜரி ரூம்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப பயத்தோடு இருக்கிறான். He says he has no pain and he was only joking. எனக்கு பெயின் இல்லை, நான் ஜோக் பண்ணேன் அப்படின்ற உண்மையை அவன் ஒத்துக்கிட்டான். ஸோ அவங்க அம்மா என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, அவனை ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுக்கு டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அங்கேருந்து அந்த பையனோட அந்த அம்மா வந்து லீவ் ஆகுறாங்க. ஓகேவா? ஸோ அகைன் த ஹேமரிங் இஸ் ஹர்ட் அண்ட் த நர்ஸ் கம்ஸ் அவுட் ஆஃப் த சர்ஜரி. ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, அந்த நர்ஸ் அந்த சவுண்ட் அதிகமாக கேட்குது. அந்த சர்ஜரி ரூம் வந்து நர்ஸ் வெளியே வராங்க. டாக்டர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப எமர்ஜென்சியாக இருக்கார், ரொம்ப சீக்கிரம் போயிட்டு யாராவது கூட்டுவாங்க, இல்லைனா நம்ம இந்த ஒர்க்கை இன்றைக்கி பண்ண முடியாது, சீக்கிரம் முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் ரொம்ப ரொம்ப அவசரப்படுறாரு. ஸோ இந்த சமயத்தில் அந்த லிட்டில் கேர்ள் துரத்தியம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ அவங்களும் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து பெயின் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்களும் வந்து ஜோக் பண்ணதை ப்ரெட்டன் பண்ணதை அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த டொரத்தோட அம்மாவை என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு கூட்டு லீவ் ஆயிடுறாங்க. ஓகே, all the people start going away one by one from the surgery room. எல்லாரும் அந்த டென்டிஸ்டோடைய அந்த கிளினிக்ல இருந்து அப்படியே மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் ஆஃப் ஹெவி பெயின், ஹெவி ஃபியர், அந்த ரொம்ப அதிகமான பயத்தால் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, மூவ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த டென்டிஸ்ட் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்காருன்னா, ஹேமர், பிளேயர்ஸ், ஆக்ஷா, இது போல் ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச் எக்யூப்மெண்ட்ஸ் அவர் யூஸ் பண்ணியிருக்கிறதால எல்லோரும் அங்கே வந்து ஒன் பை ஒன்னாக லீவ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஜோஸ் ஒய்ஃப் இஸ் சோபிங், அவங்க தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் ஹர் ஹஸ்பண்ட் ஜோ வாஸ் இன்சைட் த சர்ஜரி. ஓகே, ஸோ அவங்க ரொம்ப தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. தென் ஜோ கம்ஸ் அவுட் ஆஃப் த சர்ஜரி அண்ட் ஆஸ் இஸ் ஒய்ஃப் why she is crying. And then அவன் வெளியே வந்து அவன் ஒய்ஃப்ட ஏன் அழுந்துட்டு இருக்கு அப்படின்ற ரீசனை கேட்குறான். He says nothing has happened to him and he has taken one more appointment from the dentist for this evening instead of morning. மார்னிங்க்கு பதிலாக நான் ஈவினிங்க்கு என்னுடைய அப்பாயின்மெண்ட்டை நான் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டேன். என்ன ரீசன் பார்த்தா, then he explains that the noise is because of the dentist trial to open his toolbox because he missed the key of his cabinet. அவருடைய கேபினட் டூல் பாக்ஸுடைய கீ அவர் மிஸ் பண்ணதால் அந்த ஹேமர் யூஸ் பண்ணது, பிளேயர்ஸ் யூஸ் பண்ணது, ஆக்ஷா யூஸ் பண்ணது எல்லாமே ஜோஸோடைய பல்ல பிடுங்கிறதுக்காக கிடையாது. அந்த கேபினட்டோடைய அந்த டூல் பாக்ஸோடைய அந்த லாக்கை ஓப்பன் பண்ணுறதுக்காக தான் ஒரு விஷயத்தை ஜோ வெளியே வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட கன்வே பண்ணுறான். ஸோ த கன்க்ளூஷன் ஆஃப் தி ஸ்டோரி, at last the dentist has misplaced the key. அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த கீயை வந்து தவறுதலாக மாற்றி வேற எங்கேயோ வச்சுருக்காரு. The dentist comes inside with the key saying that it was under the telephone directory. இந்த கீ எங்கே இருந்திருக்குன்னா அந்த டெலிஃபோன் டைரக்டரிக்கு இருந்துகிட்ருக்கு, அவர் மருந்து அங்கே வச்சிட்ருக்காரு. ஓகேவா? Now only woman 5 who has been busy showing her photographs to others is the patient waiting. Except her, everyone has left from the clinic because of heavy fear. எல்லாரும் இந்த அதிகமான பயத்தால் எல்லாருமே போயிட்டாங்க. ஆனால் இந்த உமன் 5 மட்டும் she was still there. ஓகேவா? எல்லாருக்கும் தன்னுடைய ஃபோட்டோகிராஃப்ஸை காமிச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க மட்டும்தான் இருக்காங்க. ரிமைனிங் பர்சன் எல்லாமே போயிட்டுருக்காங்க. ஓகே, she wonders how the long queue has moved so quickly. எப்படி இந்த ஒரு மிகப்பெரிய வரிசை, மிகப்பெரிய லைன் வந்து இவ்வளோ சீக்கிரம் மறைஞ்சு போயிருக்குன்றது அவங்களுக்கு மிகப்பெரிய ஷாக் ஆகிடுச்சு. ஸோ அவங்க என்ன நடந்திருக்குன்றதை கூட அவங்க கவனிக்காமல் இந்த ஸ்டோரி ஃபுல்லாகவும் மற்றங்கிட்ட ஃபோட்டோகிராஃப்ஸ் காமிக்கிறதுலேயே அவங்க ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஷி கோஸ் இன்சைட் த சர்ஜரி வித் த நர்ஸ், த கர்டைன் கவர்ஸ் த ஸ்க்ரீன். ஓகேவா? ஸோ அந்த கர்டன்ஸ் அப்படியே வந்து கவர் ஆகுது, இந்த ஸ்டோரி அப்படியே கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இது ரொம்ப ஹியூமரஸாக என்ன பண்ணியிருக்காரு சிவி பர்ஜஸ் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காரு, த ஃபர்ஸ்ட் பேஷண்ட். ஓகே.